வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வந்து என்ன பிளானுன்னா, மேடம் வந்து இன்றைக்கி லீவ் போட்டாங்க. 23,000 பணம் கட்டுறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் ஸ்கூல் போகிறாங்க. எதையாவது பொறுக்கிட்டு வந்து ஏதாவது பொம்மை செஞ்சு கொடுப்பான்னு என்னை ராவடி பண்ணுறா. காட்டுக்கு போயிருந்தோம். அங்கே இந்த தென்னம்பிஞ்சை பொறுக்கிட்டு வந்தப்பா இதில் எனக்கு ஏதாவது பொம்மை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால், சரி ஓகே கொடுமா, நமக்கு தான் இது கை வந்த கலையாச்சே, நம்ம தான் நாங்கள்லாம் 90s இந்த தென்னம்பிஞ்சில் பொம்மையை செஞ்சு அதை சுற்ற விட்டு விளாண்டாங்களா, சும்மா சவுண்டு வேறு மாதிரி வரும். ஓகே, அதுதான் இப்போ நம்ம செய்யலான்னு பிளான் பண்ணோம். அது எப்படின்னா, சும்மா ஒரு 3 குச்சி எடுத்து அது ஒரு குச்சை குத்தி மறுபடியும் அதில் இன்னொரு குச்சை வளைச்சி குத்திட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா 2 குச்சி எடுத்து அதுக்குள்ளே விட்டுறதாங்க. அவ்வளோதாங்க 90 கிட்ஸ் பொம்மையே ரெடி. இப்போ இருக்க மாதிரி காசு போட்டுட்டுலாம் வாங்கிட்டு தர மாட்டாங்க அந்த காலத்துலலாம். ஏதோ கிடைக்கிறத எடுத்து நம்மளாம் பார்த்து விளாண்டுக்க வேண்டியதான். அதை மாட்டிட்டு சுற்றி நான் பாருங்கள், ஒரு சவுண்டு வந்துச்சு பாரு மக்களே, அது கேட்கவே ஆனந்தமாக இருக்கும், சும்மா குஜாலாக இருக்கும். சரி ஓகே, இதுதான் அவுட்புட்மா, பார்த்துக்கோ, இந்தா நீயும் கொஞ்சம் நேரம் விளாண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டு, லைட்டாக அப்போ வந்து சின்ன வயசு ஞாபகம் லைட்டாக வந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி தென்னம்பிஞ்சில் பொம்மை செஞ்சு விளாண்டுருக்கீங்களா? அந்த அனுபவம் இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட பேர் என்னன்னு தெரில, உங்களுக்கு யாராவது இதோட நேம் தெரிஞ்சுதா அப்படியே கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் பாப்பா கிட்டே கொடுத்தேன், அவளும் விளாண்டு பாட்டு சுற்றி விட்டுட்டு இருந்தா. இதுதான் ஃபைனலாக இந்த மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சுங்க.